நான் தான் பெரிய ஹீரோயினை மாத்திரன்னு சொல்றேன். அப்புறம் நீ பயப்படணும் என்ன பயம்? சரி நான் சொல்றேன் பாருமா, இன்னைக்கு சொல்றலாம் நம்மளுக்குள்ள நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி. நீங்க பெரிய ஹீரோயினா ஆனதுக்கு பிற்பாடு கூட, அதாவது 30-40 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி இந்த டைரக்டர் என்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார், கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி 30-40 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா? ஏமா டென்ஷன் ஆகி போறீங்க? என்னமாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுற? இப்ப நான் என்ன சொல்லிடுன்னு சொல்ற? என்னமா சொல்லிட்டேன்? ஏன் சார் வெளியே சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெளியே சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்றது என்னோட உரிமை. நான் சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆணவம் சார், ஆண்களோட ஆணவத்தை நான் ஒருபோதும் ஏத்துக்க முடியும். என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் வெளியில கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது என் தனிப்பட்ட உரிமை, இது என் தனிப்பட்ட சுதந்திரம். அதுல தலையறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த ஆண்களோட ஆணவம்னா அழியணும், ஆண்களோட ஆணவமே ஒழியணும். ஆண்களோட வர்க்கமே இப்படிதான், எல்லாமே பண்ணிடுறீங்க. கடைசி வெளியே உயிரோட விட்டா எல்லாம் வெளியே சொல்லிடுவாங்கன்னு கொடூரமா கொள்றீங்க. ஆண் வர்க்கமே இப்படிதான் இருக்கீங்க. ஆண்களோட ஆணவமே ஒழியணும். நாங்களும் ஆணவம் பண்றோமா? நாங்களும் ஆணவம். நீங்களும் ஒண்ணுமே பண்றது இல்ல. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட மாட்டா தாப்பா. ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம். ஒண்ணு வேண்டாம். நாங்க ஆணவம் பண்றோம்ல, ஒரே ஒரு நிமிஷம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் பண்ணல. நாங்க ஆணவம் பண்றோம்ல, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நாங்கெல்லாம் உங்களை மிருகத்தனமா நடத்திக்கிறோம். அப்படித்தானே எல்லா ஆண்களும்? நீங்கெல்லாம் அப்படியே ஒண்ணும் தெரிய பாப்பா மாதிரி இருக்கீங்க. ஒரே நிமிஷம் இலக்கம் மட்டும் கொடுத்துட்டு நீங்க ஒரே நிமிஷம். இது 2002. ஆண்கள் ஆணவம், ஆண்கள் அழிக்கணும், ஆண்கள் மோசமானோம், ஆண்கள் மிருகம்னு சொல்றீங்கல்ல. 2002 இதேவா சித்ரா தேவி, கல்லூரி மாணவி, ஒத்த பெண், கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்காக நம்ம நாடு முழுவதும் ஆண்களுடைய ஆணவத்தை அழிக்கணும், பொது இடத்துல வச்சு அறுக்கணும், சுடணும், குத்தணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க ஒத்த பெண் கல்லூரி படிக்கும் போது போராட்டம் நடத்திட்டு. ஆனா 2016 அதே பொண்ணு 2016 அதே பொண்ணு கள்ளக்காதல் காம சுகத்துக்காக தன்னுடைய தான் பெத்தெடுத்த 1.5 வயது குழந்தையை கொலை செய்திருக்கிறார். ஆண் கொலைகாரர் அப்படின்னா நீங்க மட்டும் என்ன மணக்கிறீங்களா? பெத்த குழந்தை தாய் கடவுளுக்கு சமமானு சொல்றாங்க. ஆனா குழந்தையவே கொலை பண்ணிருக்கீங்கன்னா எங்களோட நீங்க தான் அதுல மோசமான மிருகம். நாங்கெல்லாம் மிருகம், நீங்களும் மணக்கிறீங்க. அப்படியே எல்லாரும் அந்த நேரத்துல அந்த விஷயத்துல மோசமானீங்களா? இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? போராடுற பெண்ணே கணவனையும் கொண்டிருக்கா, குழந்தை 1.5 வயசு குழந்தைய கொண்டிருக்கா. என்ன சொல்றீங்க? ஆண்களுக்கும் ஆணாதிக்கம் அல்ல. இந்த விஷயத்துல ஆணவம், ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம் எல்லாம் கிடையாது. எல்லாமே நடந்திருக்கு. பெண்களும் 10ஆம் படிக்கிற 8ஆம் படிக்கிற பசங்களை டீச்சரை கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஆண்கள் மட்டும் அப்படி இல்லை. 2 பேருமே இந்த விஷயத்துல மிருகங்கள்லாம் மோசமானீங்களா? பணத்துக்கு முன்னால எந்த ஆம்பளையும் நல்லவன் கிடையாது. அதே மாதிரி உங்களை மாதிரி அழகான பொண்ணு முன்னால எவனும் ஆசை திறந்த துறவியாக முடியாது. அதுதான் பாயிண்ட். சரிங்களா? நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகணும். இந்த மாதிரி நாட்டுல நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை எல்லாம் மையப்படுத்தி தான் நான் படம் எடுக்கிறேன். அந்த படத்துக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் கதை. என்ன கதைன்னு கேட்டீங்களா? இந்த கதையை வச்சு தான் நான் படம் எடுக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது இப்ப நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன், ஆனா நீங்க 40 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது
அது சொல்றதுக்கு உங்களுடைய ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை ஏன் 40 வருஷம் கழிச்சு சொல்றீங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானா அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கேள்வி. இப்போ போன மாசம் போட்டிருக்காங்க 40 வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டா அப்படின்னு. அப்பவே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்பவே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்ப என்ன வச்சிருந்தாங்க? கர்நாடகா சினிமாவில் சொல்றாங்க, இந்த பிரபல இயக்குனர் என்னை அழைத்தார். ஏன் அன்னைக்கு அடுத்த நாள் சொல்லிருக்கேன்? 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்லணுமா? ஆந்திரா சினிமாவில் சொல்றாங்க, தமிழ் சினிமாவில் சொல்றாங்க, எல்லா சினிமாவிலும் எல்லா பொண்ணுகளும் என்னை அவர் அழைத்தார், இவர் அழைத்தார், அவர் அழைச்சார், இவர் கூப்பிட்டார். எப்ப சொல்றது? 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றீங்க. ஏன் அப்பவே சொல்ல வேண்டியதானே? இப்பவே இந்த மாதிரி வரும்போது சார் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை சார், எது சார் நீ கூப்பிடுறேன்னு சொல்ல வேண்டியதானே? 40 வருஷத்துக்கு அப்புறம் எது சொல்லணும்? அப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன வருது? அப்படி 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றதுனால என்ன வருதுன்னு கேட்கிறேன். என்னமா வருது? சரிம்மா, ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்தோன்னா எனக்கு ஆசையா இருக்கு, நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தான் கேட்கறாங்க ஆண்கள் எல்லாரும். எல்லா பெண்ணுகிட்டையுமே அதான் கேட்கறாங்க. நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுகிட்டையுமே ஒரு ஆண் ஒரு பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு, அவன் எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. வேகமா போய் தரன்னு கை பிடிச்சிட்டு போய் கண்டமேனி பண்ணு தலையில களத்துக்கு போட்டு கொலை பண்ணுனா அவன் பொறுக்கி ஆணவம் அழிக்கணும், ஒழிக்கணும், அறுக்கணும், வெட்டணும், குத்தணும் அப்படிங்கிறீங்க. ரைட்டு, அவன் பண்ண வேண்டாம். நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, பட் அதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழகா பேசி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏமாத்தினா இவன் காதல் பேர் ஏமாத்துறா, துரோகி, நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகின்னு சொல்லி அதுக்கு ஏத்துக்க மாட்டேறீங்க. சரி ஒன்றும் வேண்டாம், ஃப்ரெண்ட் ஆஃப் கலர் சொல்லி அழுகாப்புல ஜூஸை கொடுத்தா, மயக்க மாத்திரை கொடுத்தா, அதுலேயும் கெடுத்தா அப்போ ஏற்றுக்க மாட்டேறீங்க. சரி உங்களுக்கு தான் பெரிய பிள்ளைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு கேட்டா அது ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்றீங்க. எப்படிதான் நடந்துக்கணும்? 4 விதமான ஆண்கள் தான் நாட்டில் இருக்காங்க. ஒண்ணு மிருகம், அவனுக்கு காதலை பத்தி சொல்ல தெரியாது, பாப்பாங்க அப்படி மிருக மாதிரி தான் பண்ணுவான். என்ன அப்படின்னு தூக்குவான், அது மாதிரி தான் பண்ணுவான். அவனுக்கு டீசெண்டா தெரியாது, காட்டு முறையில் இருக்கிற அவன் கெடுத்து கற்பழிச்சு கொலை பண்றான் மிருகம். அதே மாதிரி தான் பண்ணுவான். சிலர் காதல்ல அழகா பேசி உங்களை பார்த்த உடனே எனக்கு கவிதையா வருதுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பால் மயக்க மருந்து, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு துரோகம் பண்றது. அப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதா கேள்வி. ஆசையே வரக்கூடாதா? வந்துன்னா எப்படி உங்ககிட்ட கேட்கறது? அதுதான் கேள்வி. உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணுகளுக்கு கடவுள் ஓரவஞ்சனே படைச்சிட்டான். உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டான். ஓரவஞ்சனை, கடவுள் ஓரவஞ்சனை பண்ணிட்டான். அதாவது இப்போ உங்களை அழகா படைச்சிட்டான், உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, நீங்க வெளிப்படுத்த வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. ஆனா நாங்க அப்படி கிடையாதுன்னா போன 5 வருஷம் ஒரு நாள போய் அலைஞ்சு நாய் மாதிரி அலைஞ்சு அவங்களை பார்க்க வைக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் பேச வச்சு, அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் சந்திக்கிறதுக்குள்ள பல வருஷம் பல வாழ்க்கையே தொடர்ந்து போயிடுது. அது பணம் இருந்தாதான் பிடிக்கும்னு சொல்லி அதுக்கு நாய் மாதிரி படாத பாடுபட்டு கொள்ளை அடிச்சு கொலை பண்ணி எத்தனைலாம் பண்ண வேண்டியது தெரியுமா? ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது, புடிஞ்சா போச்சு, முடிஞ்சு. கடவுள் உங்களுக்குள்ள ஓரவஞ்சனை படிச்சுட்டான். எங்களை மட்டும் என்ன நினைச்சாலும் தெரியல, எங்களை மட்டும் மோசமா படிச்சுட்டான். உங்களுக்கு அழகான உடம்பு கொடுத்துட்டான். உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போயிட்டு ஒரு ஆம்பளை போயிட்டு அன்பா நண்பா காதலனே அவன் உயிரே அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்னு புரிஞ்சிங்கன்னா போதும், அவன் உங்களுக்கு பார்த்து வந்துடும். உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உடல் உணர்ச்சிகளையே அசைவுகளையே ஒளியாக்கிட்டான். தண்ணி குடத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா போதும், தண்ணி கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது அப்படின்னு பாட்டு பாடி பல பேர் வந்துருவாங்க. அப்ப எங்களுக்கு அப்படி கிடையாது. போகணும், போய் ஒவ்வொரு நாளும் நின்று இப்படி தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் ஒத்த காலம் நிற்கணும். பார்க்க வைக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிரம். அவங்களை தனியை சந்திச்சு அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஆசை கூப்பிட்டு ஏமாத்திட்டு கடைசி அதுக்கும் துரோகம் சொல்றேன். என்னதான் சொல்றது? எப்படி கேட்கறது? ஆண்களுக்கு பெண்கள் மேல ஆசை இருந்தால் எப்படி கேட்கறது? இதுதான் கதை. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலோடைய கதையே தான் இப்படிதான் தொடங்கும். ஆண்களுக்கு ஆசை வந்தா பெண்களிடம் எப்படி நடந்து கொள்வது? காதல் பேருதா, பால் வசத மயக்க மருந்து கொடுக்கறதா, இல்ல கூட்டிட்டு போய் அழுதா ரகசிய வீடியோ எடுத்து மிரட்டுறதா, இல்ல எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு இஷ்டமானு கேட்கறது தப்பா அப்படின்ற டைட்டிலோட தான் நம்ம இந்த படத்துடைய கதையை தொடங்கும். இந்த கதையை சொல்றதுக்காக தான் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. அதை தான் நான் படம் தான் எடுக்க போறேன்.
இப்படியாக நம்ம நாட்டுல பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போற பொண்ணுக்கு தொடங்குற அந்த பாலியல் தொல்லை கடைசியில சாவு கட்டை அடக்குமன்ற கல்லறு போற வரைக்கும் பொண்ணுக்கு நடக்கிற பாலியல் தொல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் அது எங்கெங்க யாராருக்கு எப்படி நடக்குது, அதுல என்னென்ன வருது, அந்த கதையை மையப்படுத்தி தான் இந்த படம் எடுக்க போறேன். கரெக்டா அந்த ஸ்கூல் வாத்தியார் வந்து ஒரு பொண்ணுகிட்ட நான் உன்னை படிக்காமலே பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டச் பண்றாங்க. கோயில் பூசாரி புள்ள வர நான் நிறைய கொடுப்பேன், உங்களுக்கு என்கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லி பக்தியா போற ஒரு பக்தி பொண்ணுகிட்ட பூசாரி கைய வைக்கிறாரு. ஒரு டைரக்டர் நடிக்க போற ஒரு பொண்ணுகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா பெரிய ஹீரோயினை மாத்திர அப்படின்னு சொல்லி அவங்கள டச் பண்றாங்க. அப்பதான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டில் போடுறோம். இதுதான் நம்ம படத்தோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாட்டுல ஆண்களால பாதிக்கப்பட்ட பல லட்சம் பெண்கள், அதாவது ஸ்கூல்ல தொடங்கி சாகர போற வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லை நடந்திருக்குதோ அதனால மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே அன்றைய இரவுல படுத்து தூங்குறதுக்கு முன்னால இந்த ஆண்களுடைய ஆண் ஆதிக்கம் ஆண் வர்க்கம்னு சொன்னீங்கல்ல அது அழியணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டியிருக்கின்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் கடவுளே இன்னைக்கு இந்த ஆண்களுடைய ஆணாதிக்கத்தை எல்லாம் முடிச்சிரு அழிச்சிரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே ஒவ்வொருத்தரும் படுக்கிறாங்க. அப்போதான் ஒவ்வொருத்தரும் பட கேமராமேன் உதவி அப்படிங்களோட பேரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்ட்ரோல ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாங்க. தூங்கணும்னா பார்த்தா செல்ஃபோன், ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோனு ரிங்கு, ஒவ்வொருத்தர் செல்ஃபோன் ரிங்கு, அது ஒருத்தர் அலார் டைம் அடிக்குது, ஒவ்வொருத்தர் கோழி கூவுது, ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க படுத்துங்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போது பார்த்தா பொண்ணா படுத்துங்க, திடீர்னு முடிச்சு பார்த்தா ஆணா இருக்காங்க, மீசை இருக்குது. வாங்கிட்டுக்கிறோம், ஐயோ என்னடா மீசை, நம்ம பொண்ணு தானே, நம்மளுக்கு எப்படி மீசை வருது, மார்க்கு காணா ஆணா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க சார் நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க சார், ஒரு அழகான பொண்ணு வந்து சாலிட் ஹவுஸ் பக்கத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் எப்படி நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த கனவுல வந்து நான் பொண்ணா உங்கள்கிட்ட மாறி இருந்து வாய்ப்பு கேட்குற மாதிரியும் நீங்கள் டைரக்டராக இருந்து எனக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆண்கள் ஆணால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்குமே ஆண்களாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆண்கள் வந்து தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு காதலிக்க மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்துல நின்று பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களை பார்த்தோன்னே ஆசையாக அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? கடைசியில் வந்து நீங்க எப்படி இப்போ ஆண்களுக்கு அழியணும், அறுக்கணும், வெட்டணும், குத்தணும், கொல்லணும்னு சொல்றீங்களோ, ஆனால் நீங்க சொன்னாங்க அதே ஆணானதுக்கு பிற்பாடு நீங்களும் அதே வேலையை செய்வீங்க. எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது உங்களுக்கு அசிங்கமா தெரியுதோ, நீங்க ஆணாகி ஒரு டைரக்டரை உட்காந்துருக்கீங்க, அப்ப அழகான பொண்ணு வருது, அந்த பொண்ணோட நீங்களும் அதே கேள்வி கேட்குறீங்க. வெட்டணும், குத்தணும், அறுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. என்னடா நம்மளே இப்படி கேட்டோம், நம்மளே இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. என்னப்பா நீங்க வந்து பொண்ணா இருக்கும்போது ஆண்கள் அப்படி பண்ணன, இப்ப நீ ஆனானதுக்கு அப்புறம் நீ அதே தப்பு செய்யறீங்க சொல்லி பட்டாருன்னு கண்ணத்துல அரைவில் ஒரு சத்தம் கேட்டு தடாப்படான்னு எந்திரிச்சு பாக்குறீங்க. கனவு. அப்பதான் இன்ட்ரோல் வருது. எல்லாமே கனவு. நம்மளே இப்படி சொல்லிட்டு கடைசி நம்மளே இப்படி நடந்துக்கிட்டுமே, ஒவ்வொரு ஆண்கள் தான் கரெக்டா நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது. எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கீங்க, மணி பாக்குறீங்க, ஜாம் இன்ட்ரோல் இடத்துல வருது. அதுக்கு அடுத்தது இன்ட்ரோல் முடியுதா? இன்ட்ரோல் முடியுது. இனிமேல் நான் இந்த மாதிரி இனிமேல் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆண்களுக்கு தப்பா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. திடீர்னு முடிச்சு பார்த்தா அப்பா இல்லை, அண்ணன் இல்லை. வெளியே போய் பார்க்குறாங்க, டீ குடிக்கிற டீ கடையில் பார்த்தா டீ கடையில் பொம்பளை தான் இருக்கிறான். மளிகை கடைக்கு போனால் மளிகை கடையிலும் பொம்பளை தான் இருக்கிறான். காட்டுக்கு போனால் காட்டுலையும் பொம்பளை. ஒரு ஆம்பளை கூட இல்லைம்மா நாட்டில், ஒரு ஆம்பளை கூட இந்த நாட்டிலே இல்லை. எங்க போனாலும் பொம்பளையாக இருக்கிறாங்க. எல்லா வீதியிலையும் எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மேக்கப்பு, துணி எல்லாமே ஃப்ரீ. ஆனா அவங்களுக்கு அதுல நாட்டமே இல்லை. வாங்கி போட்டுக்கலாம், மேக்கப் பண்ணாலும் யாரு உங்களை பார்ப்பா? பொம்பளை உங்களை பார்க்கணும், உங்களுக்கு என்ன வர போகுது? ஆம்பளை பார்க்கலைன்ற வெரைட்டி ஒவ்வொரு ஊரா தேடி பார்க்குறீங்க. நாட்டுல கடைக்கோடி உலகத்தை ஃபுல்லா சுத்தி அலாசி பார்க்குறீங்க, ஆம்பளைங்களே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? வெறி பிடிச்சிக்குது, கல் எடுத்து சொரிஞ்சுக்கிறீங்க, சீப் எடுத்து சொரிஞ்சுக்கிறீங்க, பைத்தியம் பிடிக்குது. நாய்களை கொடுமைப்படுத்துறீங்க, கழுதுகளை கொடுமைப்படுத்துறீங்க, மிருகங்களை அடிக்கிறீங்க. பெண்ணுக்கு பெண்ணு ஒவ்வொருத்தரும் தங்களை அடிச்சு கொண்டுக்கிறீங்க. வெறி பிடிச்சிருச்சு.
கடைசியில் பார்த்தா நாடு ஃபுல்லாக ரத்த கலரியாக கிடக்குது. எல்லாரும் போய் எங்களுக்கு ஆம்பளை வேணும், ஆம்பளை வேணும், ஆண்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இப்போ எங்களுக்கு ஆண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுகளும் எல்லா கோயிலையும் எல்லா கடவுள் வட்டி வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறார், அம்மா ஆண்கள் ஒரு பொம்பளை பிடிக்குமா, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு துரோகிமா, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு ஏமாத்துக்கார, அவன் எனக்கு வேணும். ஆண்கள் ஒரு பொய் பித்தலாட்டுக்கார, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு கொலகார, அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு மிருகம், அவன் எனக்கு வேணும். ஆண் ஒரு கொலகார, அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீங்க மறுபடியும் வேணுங்கிறீங்க, வேண்டாங்கிறீங்க, சரி அப்படின்னு சொல்லி, சரிப்பா நம்ம மறுபடியும் ஆண்கள் படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஆண்கள் படைச்சிடறாங்க. அலாரம் அடிக்குது, சேவல் கூவுது, செல்போன் ரிங் ஆகுது. எந்திரிச்சு பார்த்தா அதுவும் கனவு. என்னடா ஆண்களை எல்லாம் அப்படி அறுக்கணும், வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், ஆண்கள் மோசம், ஆண் ஆதிக்கம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க எல்லாரும் கனவுல. கடவுள் விட்டான், அவன் தான் வேணும் வேணும் பிடிவாத மறுபடியும் விடியுது. மறுபடியும் இயல்பு நிலைமைக்கு ஆண்கள் எல்லாம் படைச்சு விட்டுறாரு. எந்திரிச்சு வந்து வெளியே பார்க்குறீங்க, அந்த டீ கடை கடைசியில கீழே இருக்கிற டீ கடையில இருந்து உங்களை 2 பேரும் பார்க்கறதா வெயிட் பண்ணி டீ குடிச்சிட்டே பார்த்துருக்காங்க. மாடி தடவை மேக்கப் பண்ணிட்டு கீழே போறீங்க. அழகா மேக்கப் பண்ணிட்டு கீழே போறீங்க. அதுல 2 பேரும் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்க பார்த்துட்டே இருக்காங்க பொறுக்கி. அதனால அக்கா தங்கச்சியோட பிறப்புல எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு மைண்ட் வைஸோட சரியாத மாறாம சரி செய்யறீங்க. அவன் அப்படியே சரிஞ்சு கொடுக்குறான். பிலிம் பாய் தங்கத்தவளது வரும். இதுதான் கதை. நான் கூட ஒரு என்னமோ நினைச்சேன். அதான் சூப்பரா இருக்கு சார். ஒருத்தர் நானே நினைச்சிருக்கேன் சார். ப்ரொடியூசரு, கேமராமேன் எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு அது ஓகே பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். நானே பண்ணிட்டேன் சார். அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிட்டேன் சார். இல்லைம்மா, படத்துக்கு தான் பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கவே இல்லையே. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் சார். நினைக்கிறேன் சார். ஒரு அழகான பொண்ணை பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்ற தப்பு அப்படின்னா அதுக்காக ஹைகோர்ட்டுக்காக மனு போட முடியும். அந்த பொருளை எனக்கு பிடிச்சிருக்குது, ஏதாவது பண்ணணும் போல் இருக்குது, இதுக்கு என்னென்ன இழப்பீடு தரதுன்னு கேட்டால் சொல்ல முடியும். இல்லை அவங்க அப்பா மட்டும் தான் கேட்க முடியுமா? என்னங்க அது?